ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதை பற்றி நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதை பற்றி நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel ashamed to think about that. I feel ashamed to think about that. I feel ashamed. எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ அஷேம்டு அப்படின்னா அசிங்கமாக இருக்கிறது. ஓகேவா? எனக்கு அதை நினச்சாலே அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு அஷேம்டு. ஐ ஃபீல் அஷேம்டு டு திங்க் அபவுட் தட். அதை பற்றி யோசிக்கிறதுக்கு, அதை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? இப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you feel ashamed to think like this? Don't you feel ashamed to think like this? Don't you feel ashamed? உனக்கு அசிங்கமாக இல்லையா? To think like this. இதை மாதிரி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? Don't you feel ashamed to think like this? So next one, அவனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு. அவனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு. அவன் இப்படி பண்ணினதுனால எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt ashamed because of him. I felt ashamed because of him. I felt ashamed. எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. Because of him. அவனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. I felt ashamed because of him. So next one, நீ இதை மாதிரி பண்ணியிருக்கனே என்னால் நம்பவே முடியல. நீ இதை மாதிரி பண்ணினேன்னு என்னால் நம்பவே முடியல. நீ இப்படிலாம் பண்ணினேன்னு என்னால் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't believe you have done such things. I can't believe you have done such things. I can't believe. என்னால் நம்ப முடியல. எது? that you have done such things. நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கன்னு. such things அப்படின்னா இது மாதிரியான காரியம்லாம் நீ பண்ணியிருக்கன்னு என்னால் நம்ப முடியல. I can't believe you have done such things. So next one, நான் தான் இதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? நான் தான் இதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி நீயும் நம்புறியா? நான் தான் இதை பண்ணினேன்னு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you believe that I did it? Do you believe that I did it? Do you believe? நீ நம்புறியா? That I did it. நான் அதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? Do you believe that I did it? Next one, நான் தான் அதை பண்ணினேன்னு யாராவது சொன்னால் நீ நம்பாத. நான் தான் அதை பண்ணினேன்னு யாராச்சும் சொன்னால் நீ நம்பாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't believe if anyone says that I did it. Don't believe if anyone says that I did it. Don't believe. நம்பாத. If anyone says, யாராவது சொன்னாம். என்ன சொன்னாம்? that I did it. நான் தான் அதை பண்ணினேன்னு யாராச்சும் சொன்னால் நீ நம்பாத. Don't believe if anyone says that I did it. Next one, யாராச்சும் என்னை பற்றி தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? யாராவது என்னை பற்றி உன்கிட்ட தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you believe if anyone tell you bad about me? Will you believe if anyone tell you bad about me? Will you believe? நீ நம்புவியா? If anyone tell you, யாராவது உன்கிட்ட சொன்னால். என்ன சொன்னால்? என்னை பற்றி தப்பா. bad about me. யாராச்சும் என்னை பற்றி தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? Will you believe if anyone tell you bad about me? Next one, எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone says bad about you. Everyone says bad about you. Everyone says bad. எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. about you, உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. Everyone says bad about you. So next one, அவன் உன்கிட்ட என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னானா? அவன் உன்கிட்ட என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Did he tell you anything bad about me? Did he tell you anything bad about me? Did he tell you? அவன் உன்கிட்ட சொன்னானா? Anything bad about me? என்னை பற்றி தப்பா, என்னை பற்றி ஏதாச்சும் தப்பா அவன் உன்கிட்ட சொன்னானா? Did he tell you anything bad about me? So next one, அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு குழந்தை கூட நீ சொல்கிறத நம்பாது. ஒரு குழந்தை கூட நீ சொல்கிறத நம்பாது. சின்ன பிள்ளை கூட நீ சொல்கிறத நம்பாது. நான் எப்படி நம்புவேன்? ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even a child will not believe what you say. Even a child will not believe what you say. Even a child will not believe. குழந்தை கூட நம்பாது. ஸோ அந்த கூட அப்படிங்கிறதுக்கு தான் ஈவன். ஈவன் அ சைல்டு வில் நாட் பிலீவ். குழந்தை கூட நம்பாது. வாட் யூ சே, நீ சொல்கிறத ஒரு குழந்தை கூட நம்பாது. ஈவன் அ சைல்டு வில் நாட் பிலீவ் வாட் யூ சே. நெக்ஸ்ட் ஒன், இவன் கூட நான் சொல்கிறத நம்ப மாட்றான். இவன் கூட நான் சொல்கிறத நம்ப மாட்றான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even he doesn't believe what I say. Even he doesn't believe what I say. Even he doesn't believe. இவன் கூட நம்ப மாட்றான். What I say, நான் சொல்கிறத இவன் கூட நம்ப மாட்றான். Even he doesn't believe what I say. So next one, நீ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. நீ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will believe what you say. No one will believe what you say. No one will believe. யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இது எப்படின்னா, நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, யாருமே நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மீனிங்கில் சொல்கிறோம். இனிமேல் இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ no one will believe what you say. நீ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you thought about this well? Have you thought about this well? Have you thought about this? நீ இதை பற்றி யோசிச்சிட்டியா? வெல், நல்லா. நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? Have you thought about this well? ஸோ இதை பற்றி நீ ஆழமாக யோசிச்சியா? இதனால் என்னென்ன பிரச்சனை வரும், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நீ ஆழமாக யோசிச்சு பார்த்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you thought about this deeply? Have you thought about this deeply? Deeply அப்படின்னா ஆழமாக. ஓகேவா? Have you thought about this deeply? So next one, நீ அதை பற்றி நல்லா யோசிச்சிருக்கணும். நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have thought about that well. You should have thought about that well. You should have thought about that. நீ அதை பற்றி யோசிச்சிருக்கணும். வெல், நல்லா. ஆழமாக நீ அதை பற்றி யோசிச்சிருக்கணும். இன்னும் ஆழமாக நீ அதை பற்றி யோசிச்சிருக்கணும். You should have thought about that deeply. ஓகேவா? இன்னும் நீ தெளிவாக நல்லா முழுமையாக யோசிச்சிருக்கணும். You should thought about that thoroughly. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. நீ என்ன மாதிரி ஆகிடக்கூடாது. நீ நல்லா வரணும். நீ என்ன மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not become like me. You should not become like me. You should not become like me. நீ என்ன மாதிரி வந்துடக்கூடாது, என்ன மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுவே நீ அவனை மாதிரி ஆகிடக்கூடாது. நீ அவனை மாதிரி ஆகிடக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not become like him. You should not become like him. நீ அவனை மாதிரி ஆகிடக்கூடாது. You should not become like him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீயும் அவனை மாதிரி ஆக போறியா? நீயும் அவனை மாதிரி ஆக போறியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going to become like him? Are you going to become like him? Are you going to become? நீ ஆக போறியா? Like him, அவனை மாதிரி. நீ அவனை மாதிரி ஆக போறியா? Are you going to become like him? நெக்ஸ்ட் ஒன், நானும் அவனை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். நானும்
அவனை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம். ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம். ஐ வாண்ட் டு பிகம் அப்படின்னா நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். லைக் ஹிம் அவனை மாதிரி. ஸோ அவனை மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற? நீ யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதையெல்லாம் என்னால் தாங்கவே முடியலை. இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't bear all these. I can't bear all these. I can't bear அப்படின்னா என்னால் bear அப்படின்னா என்னால் தாங்கி கொள்றத bear அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I can't bear அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியலை. all these இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, தாங்கிக்க முடியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியுது? உன்னால் எப்படி இதையெல்லாம் தாங்கிக்க முடியுது? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How can you bear all these? How can you bear all these? How can you bear? உன்னால் எப்படி தாங்கிக்க முடியுது? all these இதெல்லாம் உன்னால் எப்படி தாங்கிக்க முடியுது? ஸோ இதுவே பாஸ்டில் கேட்குறோம். இதெல்லாம் உன்னால் எப்படி தாங்கிக்க முடிஞ்சிச்சு? நீ எப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட அப்படிலாம் சொல்லி கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How could you bear all these? How could you bear all these? How could you bear? உன்னால் எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? all these இதையெல்லாம் உன்னால் எப்படி தாங்கிக்க முடிஞ்சிச்சு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have broken my trust. You have broken my trust. broke அப்படின்னா உடைக்கிறது, break அப்படின்னா உடைக்கிறது. ஸோ broke அப்படின்னா உடைச்ச. ஸோ இதுவே உடைச்சிட்ட. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோன்னா you have broken நீ உடைச்சிருக்க. my trust என்னோட நம்பிக்கை, நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. you have broken my trust. இதுவே you broke my trust அப்படின்னா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்ச. you broke நீ உடைச்ச. my trust என்னோட நம்பிக்கையை. ஓகேவா? ஸோ இதுவே என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't break my trust. டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட். என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. ஸோ இதுவே நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைச்சிடாத. நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைச்சிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட் ஆன் யூ. டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட் ஆன் யூ. டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட் என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. ஆன் யூ உன் மேலே இருக்கிற என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட் ஆன் யூ. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துற. நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are irritating me a lot. You are irritating me a lot. You are irritating me. நீ என்ன கடுப்பேத்துற. a lot நிறைய, ரொம்ப. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. You are irritating me a lot. நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்கு மேலே பேசுனா நான் கடுப்பாயிடுவேன். நீ இதுக்கு மேலே பேசுனா நான் கடுப்பாயிடுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். நீ இதுக்கு மேலே பேசுனா நான் கடுப்பாயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will get irritated if you talk anymore. I'll get irritated if you talk anymore. I'll get irritated. நான் கடுப்பாயிடுவேன். if you talk anymore. இதுக்கு மேலே நீ பேசுனா நான் கடுப்பாயிடுவேன். I'll get irritated if you talk anymore. நெக்ஸ்ட் ஒன், என்னை கடுப்பேற்றுறதுக்காக நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? என்னை கடுப்பேற்றுறதுக்காக நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? இதை நீ எப்படி கேட்கலாம்? Are you doing this to irritate me? Are you doing this to irritate me? Are you doing this? நீ இதை பண்ணுறியா, பண்ணிகிட்ருக்கியா? to irritate me என்னை கடுப்பேற்றுறதுக்கு நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? Are you doing this to irritate me? நெக்ஸ்ட் ஒன், இப்படிலாம் பண்ணுனா நான் கடுப்பாயிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை உடனே அதை பண்ண சொல்லு. அவனை உடனே அதை பண்ண சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to do that immediately. Ask him to do that immediately. Ask him to do that. அவனை பண்ண சொல்லு. Immediately, உடனே அவனை அதை பண்ண சொல்லு. Ask him to do that immediately. So next one, இவன் எப்போதும் என்னை பற்றி தான் யோசிப்பான். இவன் எப்போதும் என்னை பற்றி தான் யோசிப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always thinks about me. He always thinks about me. He always thinks. அவன் எப்பயுமே யோசிப்பான். about me என்னை பற்றி தான் அவன் எப்பயுமே யோசிப்பான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கோபமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காத. நீ கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't make any decisions when you are angry. Don't make any decisions when you are angry. Don't make any decisions. எந்த முடிவும் எடுக்காத. when you are angry, நீ கோபமாக இருக்கும்போது, கோபமாக இருக்கிறப்ப எந்த முடிவும் எடுக்காத. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.